அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சிறப்பு நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்ட சொத்துக்களை தற்போதைய சூழலில் மீண்டும் முடக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். பொன்முடியில் முடக்கப்பட்ட சொத்துக்கள் விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கில் இந்த ஆணையானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். மதியழகன், இந்த மனு தொடர்பான விவரங்கள். 2006, 2011 ஆண்டுகளில் உயர்கல்வித்துறை அமைச்சராக பதவி வகித்த பொன்முடி வருமானத்துக்கு அதிகமாக 1,75,00,000 ரூபாய் அளவு சொத்துக்கள் சேர்த்ததாக பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சிக்கு எதிராக 2011 ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. அப்பொழுது அவரது சொத்துக்களையும் லஞ்ச ஒழிப்புத்துறை முடக்கியது. இதை எதிர்த்து இந்த வழக்கை விசாரித்த விழுப்புரம் மாவட்ட சிறப்பு நீதிமன்றம் பொன்முடி மற்றும் அவரது மனைவியை விடுதலை செய்ததோடு சொத்துக்களை முடக்கிய அந்த உத்தரவையும் ரத்து செய்து உத்தரவிட்டிருந்தது. சொத்துக்கள் முடக்கமானது நீக்கப்பட்டது. இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் தான் பொன்முடி மற்றும் அவரது மனைவிக்கு நேற்று 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் சொத்துக்கள் முடக்கம் தொடர்பான வழக்கில் நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் இன்று தனது உத்தரவை பிறப்பித்தார். அந்த உத்தரவை பொறுத்த வரைக்கும் சிறப்பு நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்ட சொத்துக்களை தற்போதைய சூழலில் மீண்டும் முடக்க வேண்டிய அவசியம் இல்லை எனவும், சிறப்பு நீதிமன்றத்தினுடைய உத்தரவு தவறாக இருந்தாலும் அதனை தற்பொழுது மாற்ற முடியாது என்று தெரிவித்திருக்கிறார். அதாவது முடக்கப்பட்ட சொத்துக்களை விடுவித்த சிறப்பு நீதிமன்றத்தினுடைய உத்தரவு தவறாக இருந்தாலும் தற்போது அதனை மாற்ற முடியாது என்றும் நீதிபதி தீர்ப்பளித்திருக்கிறார். தேவைப்பட்டால் சட்டத்திற்கு உட்பட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் எனவும் சென்னை உயர்நீதிமன்றமானது அனுமதி அளித்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.